the system. Digestive system. Madam, and the why is that, madam? Why is that? Why is that, madam? First, அது அஞ்சு வேலை இருக்கு மேடம். வாய்க்கு அஞ்சு வேலை இருக்கு. முதல் வேலை அதெல்லாம் டைஜஷனுக்கு. Number 1, to reject bad food. Reject bad food. என்ன மேடம்? பாவ போடுறீங்க, பச்சை பாவ சாப்பிட முடியுமா மேடம்? ஏன் மேடம்? அது என்ன பண்ணுவீங்க? புளி போட்டுக்கோ. துப்பிடுவீங்க. ஐ பச்சை பாவ சாப்பிட முடியாது. துப்பிடுவீங்க. First point. Black coffee without sugar, without milk. குடிக்க முடியுமா மேடம்? எப்படி மேடம் இருக்கும்? கசப்பு. என்ன பண்ணுவீங்க? துப்பிடுவீங்க. அதான் first point. Reject bad food. உப்பு சாப்பிட முடியுமா மேடம்? என்ன பண்ணுவீங்க? துப்பிடுவீங்க. இதான் first point. ரொம்ப காரமான சாப்பாடு, ரொம்ப காரமான சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? மிளகா போட்டு மெல்ல போட்டு கூட என்ன பண்றோம்? துப்பிடுவீங்க. அப்புறம் பண்ணிட்டு தண்ணி ஐஸ் போட்டு குடிப்பீங்க. ஆமா இல்ல மேடம்? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எதுக்கு மேடம்? அந்த சாப்பிட நல்லா சின்னதா ஆக்கணும். அப்ப உள்ளுக்கு போய் சேரும். நல்லா மெல்லணும். சொல்லுவாங்க 32 வாடி பண்ணணும், 14 வாடி மெல்ல சொல்லுவாங்க. ஆமா இல்லையா மேடம்? ஆமா இல்லையா? சப்பாத்தி எவ்வளவு மெல்லணும்? ஆனா இது மேடம் உப்புமா மெல்ல வைங்களா சின்ன ஆச்சு. அதான் சொல்லிக்கிறேன். உப்புமா தோசையை மெல்லணும் ஒரு பீஸ். ஆமா இல்லையா மேடம்? மெல்லணும். மூணாவது சலாய்வா வரும். சலாய்வா தமிழ் என்ன மேடம்? ஏத்துமா மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன மேடம்? மாட்டாம இருக்கு. மூணாவது. நாலாவது மேடம் சொல்லுங்க. நாலாவது துப்பிட்டீங்க. நாலாவது மூணாவது நாலாவது மேடம் to convert all acid food to alkaline. என்ன மேடம்? புளிப்பு சாப்பாடுலாம் ஆல்கலைனா மாத்துறதுதான். நம்பர் 4. அப்ப ஏன் புளிப்பு சாப்பாடு சாப்பிடுறீங்க? வாய்க்கு எவ்வளவு வேலை கொடுக்கணும் மேடம்? புளிப்பு போடும்போது நினைச்சுக்கா இருக்கா? கிளாஸ் இருக்கா? எடுங்க. ஓம் வாங்க. ஓம் சக்தி. அவரை பெரிய ஆளுங்களா பெரிய இந்த கிளாஸ் வராங்க. கத்தி வராங்க. இது என்ன மேடம்? புரியுது. எந்த பெருகனை சாகாது. இதுல புழு கூட இருக்காது. புழு சத்தி போற மேடம்? ஆமா இல்லையா? ஆமாடா. குழந்தை சாப்பிடு. இந்த 2 காலம் ஏன் சாப்பிடுது? அதாவது மாறி மாறி வரும். ஏன் சாப்பிடுங்க? சரி கேளுங்க. புரியுங்க? ஸ்டாப் பண்ணுங்க. வெரி குட். புரியுங்க? புரியல? ஸ்டாப் பண்ணுங்க. புரியுமா? புரியுமா? புரியல? நம்ம மைண்ட் சொல்லுது நல்லது. பாடி சொல்லுது இது தேவை சொல்லுது. பாடி. புரியுங்க மேடம்? தண்ணீங்க. தண்ணீங்க. எல்லாம் பாருங்க என்ன செய்ய போறோம் பாருங்க. empty glass. புரியுங்க? 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 right. Very good. புரியுங்க? தண்ணி ஊத்துறேன். Okay, good.
புரியுது தண்ணி ஓகே கத்தி புரியுங்க இது லெமன் ஜூஸ் என்ன சார் என்ன ஜூஸ் இது லெமன் ஜூஸ் இதுல வேற இதை போடுவீங்க சக்கரை இல்ல கருப்பு சாதம் போடுவீங்க என்ன சார் கருப்பு சாதம் டேஸ்ட் கொடுக்குது சார் என்ன பண்ணுங்க சார் வாயில போட்டு இருங்க வாயில போட்டு இப்போ குடிக்க கூடாது போடு நல்லா ஃபுல்லா 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 குடிங்க என்ன பண்ணுது நான் செய்யல மேடம் இறைவனா நம்மளுக்கு வச்சிருக்காரு அந்த சிஸ்டம் வச்சிருக்காரு மேடம் அப்படி உங்களை வருதா உங்களை வரும் ரொம்ப உங்களை வரும் சார் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளவு வரும் இதை மாத்துறதுக்கு நான் பண்ணல ஓடி பண்ணோம் இதான் இயற்கை உங்களை வேஸ்ட் பண்றாரு அசிடிட்டே சாப்பிடுறோம் அது அல்கலைனா மாத்துறதுக்கு அந்த வாயில இருக்கிற உயிர் அவ்வளோ எக்ஸ்ட்ராவா சுமந்து மருந்து அது அல்கலைனா மாத்துது அவ்வளோ கஷ்டப்படுதுன்றார் சார் மாத்தாதி உள்ளி ஆசிடா போகும் கஷ்டப்பட்டு குடலை பாதிக்கும் அதனால வாயிலே இந்த சுரப்பிகள் என்ன பண்ணுதுன்னா உமிழ் சுரந்து அந்த அசிடிட்டி ஃபுட்டை அல்கலைனா மாத்துறதுக்கு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுது பண்ணிட்டே போ பண்ணணும் ஏன் சொல்றேன்னா carbohydrate digestion is alkaline medium the carbohydrate digestion வந்து வயிறு வந்து alkaline ஆ இருக்கணும் அப்பதான் வந்து acid வரும் protein digestion குடிங்க எவ்வளவு வேலை செய்யணும் எவ்வளவு வேஸ்ட் ஆச்சு எவ்வளவு ஊழி வெளியே வந்த மேடம் மதிச்சாங்க பயங்கரம் வரும் சின்ன குழந்தைங்க சாப்பிட அப்படியே ஊழி அப்படியே இறங்கும் பாத்தீங்களா சின்ன குழந்தைங்கள சின்ன குழந்தைங்க சாப்பிட கொடுத்தா அப்படியே வரும் கீழே அந்த இந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப ஞானா அப்படியே கிளீனா இருக்கு ஃபுல்லா போகும்போது ஆக்சிடென்ட்லாம் போகும்போது அந்த மாதிரி செய்யுங்க சில பேர் மேடம் அந்த குழந்தைங்க வந்து ஓமிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த ஸ்மெல் இருக்கு மேடம் ஆசிடா இருக்கும் குடிக்க உன்னமா அப்படியே ஓமிட் பண்ணுங்க அந்த உள்ளுக்கு வந்து ஆசிட பற்றி அந்த பாடி வந்து அப்படியே மாற்றி எடுங்க மாற்றி எடுத்துங்க அந்த ஸ்மெல் வந்து அப்படியே ஆசிட் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வைரஸ் என்ன பிரச்சனையா இருக்கு இந்த குழந்தைங்க ட்ரிங்க்ஸா அது திட்டுற ஆசிடா திட்டுறது சார் அப்படி எப்படி நல்லா ஆகும் எல்லாம் வரும் சார் இதுதான் எவ்வளவு பேஸ் பண்றீங்க நான் சொல்லல இயற்கையா எல்லாம் மனிதர்களும் இந்த மாதிரி எந்த மனிதனும் புளிப்பு சாப்பிடாது கசப்பு சாப்பிடாது உரப்பு சாப்பிடாது இந்த ரெண்டு கால மனுஷன் தான் உங்களுக்கு தான் சாப்பிடுறாங்க